தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விவசாயத்தை பாதுகாக்க போராடும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். என்னதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் கூட, அறிவியல் வளர்ந்தாலும் கூட, விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் இப்பொழுது சோத்துக்கு சிங்கி அடிக்கின்றது. தொழில் புரட்சியை நடைமுறைப்படுத்திய இங்கிலாந்து இன்று விவசாயத்தை கைவிட்டது. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தெருவில் நிற்குது. ரஷ்யா இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தெருவில் நிற்குது. தொழில் புரட்சி எந்தெந்த நாட்டில் உருவானதோ, எந்தெந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ, விவசாயத்தை எந்தெந்த நாடுகள் கைவிட்டதோ அங்கெல்லாம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கிறாங்க. அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி. இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு. ஆனால் அது தெரியாமல் இந்திய நாட்டின் தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் இன்றைக்கி வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி, தமிழகத்தில் தொழிற்சாலைகளை நிறுவனங்கிறக்காண்டி விளைநிலங்களை கையகப்படுத்தி நாசப்படுத்துகிறாங்க இன்றைக்கி தமிழக அரசும் மத்திய அரசும். ஆனால் அதுக்காக வேண்டி போராடுகிற தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் யாருன்னு கேட்டால் சீமான் தான். அன்றைக்கி சேலத்தில் 8 வழி சாலை அமைக்கப்பட்ட பொழுது ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்கள் அழிக்க முயற்சி செய்தது தமிழக அரசு. அன்றைக்கி போராடியவர் சீமான் தான். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வென்றவர் சீமான் தான். அந்த 8 வழிச்சாலை திட்டம் நிறுத்தப்பட்டது. அதே போன்று இப்பொழுது பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக வேண்டி 400 ஏக்கர் விவசாய நிலத்தை தமிழக அரசு கையகப்படுத்துறதுக்கு அரசாணை பிறப்பித்திருக்கு. மத்திய அரசு அதுக்கு முயற்சி செய்து அதுக்கும் எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர் சீமான் தான். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக வேண்டி 200 ஏக்கர் விவசாய நிலத்தை தமிழக அரசு பிடுங்குது. விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுப்பது சீமான் தான். நெய்வேலியில் 2வது நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக வேண்டி விவசாய நிலங்களை NLC கைப்பற்றுது. அதுக்கு தமிழக அரசு துணை நிற்குது. அதுக்கு போராடுறதும் சீமான் தான். தமிழ்நாட்டில் இருக்க விளைநிலங்களை பூரா ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில் விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்காங்க ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள். அதுக்கு எதிர்த்து போராடுறதும் சீமான் தான். விவசாயிகளுக்காக வேண்டி விவசாயத்தை பாதுகாக்கணுங்கிறக்காண்டி போராடுற ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் தான். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் கிடையாது. அதனால் இன்றைக்கி விவசாயத்தை பாதுகாக்கிறக்காண்டி போராடுற ஒரே தலைவர் சீமான் தான். விவசாயம் எல்லாருமே நம்ம சாப்பிட முடியாது. இப்போ சாப்பாடு இருந்தால் தான் வாழ முடியும். அதனால் விவசாயத்தை பாதுகாக்கிற ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் தான். தமிழ்நாட்டில் யாரும் விவசாயிகளுக்காக வேண்டிய விவசாயத்துக்காக வேண்டிய போராடுறது கிடையாது. அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.